ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இப்போ ரீசெண்டாக என்னென்ன மூவிஸ்லாம் நம்ம தமிழ் டப்டோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். ஆக்சுவலி இந்த வீக்கில் ஏகப்பட்ட மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. பட் கொஞ்சம் நெட்ஃப்ளிக்ஸோட லிஸ்ட்டை மட்டும் சைடாக ஒதுக்கி வச்சுருக்கேன். நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துலாம். பட் அது தவிர்த்து வேறு என்னென்ன மூவிஸ் இருக்குது அது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம பேடிங்டன் இன் பெருவோட மூவி இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது நம்ம பேடிங்டனோட இது தேர்ட் பார்ட்டு அண்ட் அஃபிஷியல் இப்போ நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து தான் வந்திருக்கு. இன்னும் நம்ம இந்த இந்தியாவில் வரல, பட் வெளியே ஃபாரின்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்கமிங் டேஸில் அப்படியே நம்ம ப்ரைம் அண்ட் நம்ம புக் மை ஷோலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டலில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோ இந்த படம் இருக்கும்? IMDbல பார்த்து 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலி நம்ம பேடிங்டனோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம தமிழ் டப்டோட வந்தது. செகண்ட் பார்ட் நம்ம தமிழ் டப்டில் ரிலீஸே பண்ணலாம். ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் தான் பயங்கரமாக இருக்கும் அண்டு நல்ல கலெக்ஷன் எடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக இருந்தது ஸ்டோரி வைஸும். அண்ட் இப்போ தேர்ட் பார்ட்டும் அதே மாதிரி வந்து அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக வந்து இப்போது லைக் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஏதோ ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண போகிறாங்க. ஸோ அது எப்படி போயிருக்குன்னு தான் நம்ம இந்த மூவியில் பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஒன் ஆஃப் தெம்னு சொல்லிட்டு நம்ம 2025 ரிலீஸ் ஆன ஒரு மூவி IMDbலையும் 6.5 அண்ட் இது கூட இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வேறு கிடையாது, ஒரு டார்க் ஹியூமர் காமெடி கேட்டகிரியான ஒரு மூவினே சொல்லிக்கலாமே. மெயினாக வந்து 2 ஃப்ரெண்ட்ஸை காமிச்சிருக்காங்க, கேர்ள்ஸாக தான் இருப்பாங்க. அண்ட் இப்போ அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாப்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் காசு வந்து அவ்வளோவா சேவ் ஆகாது. அண்ட் என்டையர் இப்போ மூவியோட ஸ்டோரி வந்து அவங்களால இப்போ ரெண்ட் கட்ட முடியல. ஸோ ரெண்ட் கட்டலைன்னா அவங்கள விட்டு வெளியே துரத்திடுவாங்களே. அண்ட் அதனால இவங்க அந்த ரெண்டு கட்டுறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு தான் படம் ஃபுல்லாக போவோம். பை த வே ரொம்ப பெரிய ஸ்டோரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுதான் சிம்பிளான ஒரு கான்செப்ட். பட் அந்த ஒரு டைம் ஃப்ரேம் உள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம 2025 ரிலீஸ் ஆன ஒரு மூவியை தான் IMDbலையும் 5.6 அண்ட் இது நம்ம லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தான் தமிழ் டப்டோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த டைட்டில் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு லேண்டிகின்னு இருந்தால் அது டேரெக்டாக உங்களுக்கு இன்ஹெரிட் ஆயிரும். அதே மாதிரி ஸ்கில்ஸும் தானே. ஸோ இதுதான் வந்து படத்தோட கான்செப்ட். நம்ம மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஃபாதர் வந்து ஒரு செம்ம பெரிய லெவலான ஒரு ஸ்பையாக இருந்தார். அண்டு அவரோட அந்த ஸ்பையோட எல்லா ஸ்கில்ஸ் வந்து அப்படியே உங்கள் பொண்ணுக்கும் கிடைக்க போகுது. அது எப்படி ப்ரோ? அதுதான் அந்த ஜீன் உள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சடனாக தான் தெரிய வரும், ஓ நானும் ஸ்பையா. அண்ட் இதுக்கப்புறமா அவங்க எப்படி அந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க தான் நீங்கள் மூவி ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. பேசிக்லி நல்லபடியாக இருந்திருக்கு. கொஞ்சம் ஆக்ஷன் பேக் அட்வென்ச்சரஸ் எல்லாத்தையும் மிக்ஸ்டராக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீட் ஆஃப் த சாக்ரெட் ஃபிக்னு சொல்லிட்டு நம்ம 2025 ரிலீஸ் ஆன மூவி IMDbலையும் 7.6 அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸோ பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக இது வந்து ஒரு பெர்ஷியன் மூவி. அண்ட் இந்த படம் ஏகப்பட்ட அவார்ட்ஸ்லாம் போயிருக்கு. பை த வே படத்தோட கான்செப்டை பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க இடத்துல ஒரு சிச்சுவேஷன் அங்கே அமைது, இந்த மாதிரி பொலிட்டிக்கலாகவும் சரி. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ஃபேமிலி உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் எல்லாம் போவோம். அண்ட் இவங்க அவங்களே சேஃப்டிக்காக அங்கே இருக்க ஒரு மெயினான ஆள், அவர் ஆக்சுவலி ஜட்ஜாக வேறு இருப்பாரா. ஸோ அவர் ஒரு கன்று வேறு வாங்கி வச்சுருப்பார். ஆனால் அந்த கன்னை வந்து ஒரு இடத்துல தொலைஞ்சிரும். அண்ட் இவர் வந்து ஃபேமிலி மேலே ப்ளேம் பண்ணி ஃபேமிலியிலேருந்து அவங்க எப்படி அதெல்லாம் ரியாக்ட் பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி ஒரு மூவியை கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூவி கொஞ்சம் பெரிய பெர்ஸ்பெக்டிவோட பார்க்கலாம், அங்கே கொஞ்சம் பொலிட்டிக்கல் வைஸில். பட் நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ட்ராமா வைஸில் பார்த்தா ஒரு சீரியஸ் டோனோட மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எக்ஸிட்னு சொல்லிட்டு 2019 ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பாப்புலர் ஃபேமஸ் அண்ட் நல்ல ஒரு ஃபன் காமெடியான மூவி IMDbலையும் 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் என்டையர் இந்த படம் இப்போ நம்ம யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. சோனி என்டர்டெயின்மெண்ட் பிக்சர்ஸோட சேனல் ஒன்று இருக்குது. அண்ட் அதில் தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஹாலிவுட் மூவிஸும் இப்போ கொரியன் மூவிஸ்லாம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ப்ரோ இந்த படத்தை பார்க்கலாமா, என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ பேசிக்லி அவர் வந்து ஒரு செம்ம பெரிய லூசராக இருப்பார். இது வரையும் பெருசாக எதுவும் சாதிக்கல. ஆனால் இப்போ வந்து அவங்க லவ்வரோட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. அங்கே சடனாக வந்து ஒரு கேஸ் ஆட்டம் ஒன்று லீக் ஆயிரும். அது உண்மையாகவே கேஸு தானா இல்லை என்னவா, அதெல்லாம் நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ அந்த கேஸ்லேருந்து அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ப்ளஸ் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட என்னென்னலாம் பண்ணுறாரு அதான் மூவி ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க. அப்படியே ஏகப்பட்ட சாகசம்லாம் பண்ணுவாங்க, எக்கச்சக்கமான ஸ்டண்ட்டு. ஆனால் நல்ல ஒரு ஃபன் டோனோடு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக இந்த மூவியை மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சைரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டார்க் ஹியூமர் காமெடி கேட்டகிரியான ஒரு சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வெறும் 5 எபிசோட் தான். ஸோ உள்ளே மெயினாகவே பார்த்து நம்ம மில்லி ஆல்காக் தான் உள்ளே வச்சுருக்காங்க. நம்ம இவங்கள ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனில் பார்த்துருப்போம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தான் நெக்ஸ்ட் நம்ம சூப்பர் கேர்ளோட கேரக்டராக நடிச்சிட்டு இருக்காங்க நம்ம DCUவில். ஸோ அதுக்காக இவங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. பை த வே இதில் வந்து இவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வேலை செய்கிறது பார்த்தாலே வினோதமான ஒரு இடமா இருக்கும். ஃபுல் லைக் கேர்லிஷ் மூவின்னு
சொல்ல முடியாது. லைக் எல்லா மெயின் லீட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஃபுல் ஃபீமேலாக தான் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு அவங்க கான்செப்டே அந்த மாதிரி தான். இவங்க பாஸும் வந்து ஒரு லேடியாக இருப்பாங்க, இவங்க ஒர்க் பண்ணுற ஒரு இடம், அண்ட் அவங்களோட சிஸ்டர் தான் வந்து என்னம்மா நீங்கள் பண்ணுற, என்னையா வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். ஏன்னா அவங்க பாஸ் பண்ணுற எல்லா விஷயமே ரொம்பவே ஒரு யூனிக்குன்னு சொல்ல முடியாது, கிரேசினே நம்ம வச்சுக்கலாம். பை த வே நல்ல ஒரு காமெடி ஆங்கிள் வைஸில் இப்போதைக்கு சீரீஸ் கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ இதை வேணால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் நியூவாக ரிலீஸ் ஆன மூவிஸ் அண்ட் ஃபைனலி ஒரு சீரீஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. பட் இது மட்டும்தான் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து எக்கச்சக்கமான ஒரு மூவி லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதை நோட் பண்ணி இல்லை நான் எத்தனை பார்த்துருக்கேன், என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பட் அட் அ டைம் அத்தனை மூவிஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ அது எல்லாத்தையும் அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்த்துடலாம். பை த வே இனி சொன்ன மூவிஸில் எத்தனை நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா, எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Thumb It Up. Soon next video. Bye guys.